அனைவருக்கும் வணக்கம். அதாவது எங்களுடைய தலைவர் என்ற விருப்ப மனு கொடுத்த முக்கிய நிர்வாகிகளை பெரும்பாலான தொகுதிகளுக்கு முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து நேர்காணல் அது தலைவர் வந்து எல்லாரையும் வந்து மாவட்ட வாரியாகவும் தனித்தனியாகவும் நிறைய பேர் சந்திச்சு நேர்காணல் முடிச்சிருக்காங்க. முதல் கட்டமான நேர்காணல் ஒவ்வொரு கட்டத்திலையும் அடுத்தடுத்து வர நாட்கள் இதுக்கான பணிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் முடிவு. தலைவர் வந்து எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும், எந்தெந்த மாதிரி தொகுதிகளில் வேலை பார்க்கணும், எப்படி வந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று பல அறிவுரைகள் இந்த நேர்காணல் தலைவர் ஒவ்வொரு நிறைய நிர்வாகிகள் பல தமிழகம் முழுவதும் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளை இன்னைக்கு சந்திச்சு நேர்காணலையும் அதுக்கப்புறம் முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு தேர்தல் கொடுத்தோம் ஆலோசனை கூட்டம். ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய யூகங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிறைய யூகங்கள் வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லவில்லை விரும்பவில்லை. இன்னொன்னு என்னன்னா, ஏதாவது இந்த மாதிரியான அறிவிப்பு வருதுன்னா எங்க கட்சியில கண்டிப்பாக அது அபிஷியல் அறிவிப்பாக இருக்கும். நிறைய யூகங்கள் நாங்க கடந்த 7-8 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய யூகங்கள் வந்து கண்டிப்பாக எதையும் யூகங்கள் அடிப்படையில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. மற்றபடி வேற ஏதாவது திரும்ப சொல்லிட்டேன். எந்த யூகத்தின் அடிப்படையிலும் கேட்கப்படும் வர யூகங்களுக்கும் நிறைய வர்ற கதைகளுக்கும் யூடியூப்ல வர நிறைய செய்திகளின் அடிப்படையில் எந்த கருத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். ஏன்னா தினமும் ஒவ்வொரு யூடியூப்ல ஒன்று வருது, ஒவ்வொரு கருத்துக்கள் வருது, நிறைய யூகங்கள் வருது. இதெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா இருக்காது. அடுத்ததான் இந்த சிபிஐ பத்தி கேட்டிருந்தீங்க. கடந்த வாரம் எங்களுடைய தலைவருக்கு சிபிஐ சம்மன் வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த சம்மனுக்கு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய பணிகள் இருந்ததுனால காரணத்தினால தலைவருக்கு இருந்த காரணத்தினால நாங்கள் வந்து வேறொரு தேதியும் சென்னைக்கும் மாற்றி கேட்டிருந்தோம். ஸோ சென்னைக்கும் வேணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி 2 சம்மனுக்கு எங்களுடைய தலைவர் டெல்லியில் ஆஜராகி அவங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ திரும்பவும் இந்த தடவை வந்து சென்னைக்கு மாற்றியும் வேறொரு தேதியும் கேட்டிருந்தோம். வர 15ஆம் தேதிக்கு திரும்பவும் சம்மன் கொடுக்கப்பட்டது, வர 15ஆம் தேதிக்கு. ஸோ அது அந்த தேதியும் உட்பட நாங்கள் சீக்கிரம் என்னென்ன முடிவு பண்ணிட்டு நாங்கள் சொல்லுவோம். வர 15ஆம் தேதிக்கு வர சற்றுமுன் இன்னைக்கு காலையில தான் வந்துச்சு. அவங்க வேற தேதி நாங்கள் கேட்டிருந்தனால மாற்றி அனுப்பிச்சிருக்காங்க. நாங்கள் செக் பண்ணிட்டு அதுக்கு எப்படின்னு சொல்லுவோம். டெல்லிக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வேற தேதி அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த தேதி என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு முடிவு. ஆனா காங்கிரஸ் மேல பொறுப்பான தொடர்ந்து இருந்தாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க சொல்றாங்க. நிறைய இடத்துல இந்த அபிஷியல் பேச்சு இல்லாம இல்ல அபிஷியலா யாரும் பேசாம நிறைய யூகத்துல நிறைய விஷயங்கள் நிறைய பரப்பப்படும், நிறைய சொல்லப்படும். நிறைய நாங்க 6 மாசம் 8 மாசம் சொல்லிட்டு இருக்கோம். 8 மாசம் உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நாங்க நிலையாக என்ன சொல்லணுமோ நாங்க சொல்லிட்டு இருக்கோம். எங்க சைடு இந்த மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரிதான் இப்பவும் சொல்றோம். ஸோ அதனால எந்த யூகத்தின் அடிப்படையில் வர கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். கரூர் சம்பவம் தொடர்பா 17ஆம் தேதி ஆஜராகிறதுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருக்குது. இல்ல, நான் அவருடைய ட்வீட்டை பார்த்தோம். ஏன்னா கடந்த வாரமே அது நிறைய செய்திகள் வந்துச்சு அவருக்கு கொடுத்தாங்க. ஏன்னா கண்டிப்பாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர் செந்தில் பாலாஜி. ஏன்னா அவர் பல அமைச்சர்கள் மத்தியில இருந்து வந்த குழுக்கள், ஏன் திரு நயினா நாகேந்திரன் சொல்லியிருந்தார் 41 பேர் கொலைக்கு முக்கிய குற்றவாளி செந்தில் பாலாஜின்னு சொல்லிட்டு. இதுல முக்கியமாக விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபரே செந்தில் பாலாஜி தான். அவர் கண்டிப்பாக அங்க நடக்க வேண்டிய விசாரணை, அவருக்கான விசாரணை நல்லபடியா நடக்க வேண்டும். ஏன்னா இது இப்ப எல்லாருடைய கருத்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம், ஒரு உள்துறை அமைச்சரை வச்சுட்டு திரு நயினா நாகேந்திரனே சொல்லியிருக்கிறார் 41 பேர் மரணத்திற்கு அந்த கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி தான் இதுல விசாரிக்கப்பட வேண்டிய முதல் நபர். கண்டிப்பாக இது அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள சம்மன். அவர் கண்டிப்பாக ஆஜராகி கண்டிப்பா தேவையான ஒத்துழைப்புகளை சிபிஐ கொடுக்கணும் வேண்டும். வேட்பாளர்கள் பட்டியல் எப்போ சார்? இல்ல, அதெல்லாம் தலைவர் தான் முடிவு. இப்பதான் நேர்காணல் ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு விருப்ப மனுக்கள் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் ஒவ்வொருத்தரையும் சூஸ் பண்ணி நேர்காணல் நடத்திட்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துல முடிஞ்ச பிறகு எங்களுடைய தலைவர் தான் முடிவு செய்து பட்டியலை என்று வெளியிடணும். இல்ல, ஒவ்வொரு நாள் வேற பணிகள் இருக்கும், மாற்றி இருக்கும். அடுத்தடுத்த பணிகள் எப்படி இருக்கோ அது தலைமையில்